ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து தேவையான காய்கறி எடுத்திருக்கேன். ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் பருப்பு சேர்த்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். பட் கடைசியில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு ஒரு 4 பெரிய சைஸாக பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே இப்போ சேர்த்துக்க போகிறேன். இந்த சாம்பார் சாதம் வந்து செய்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அப்புறம் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி காய்கறிக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொஞ்சமாக பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டாணி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். இப்போ வந்து பட்டாணி எடுத்துருக்கோம், முருங்கைக்காய் எடுத்துருக்கோம், அதுக்கடுத்து கத்திரிக்காய் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அவரைக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து எல்லா காயும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள், குழம்பு மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி வந்து இடித்த சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன். இந்த இது வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த சாம்பார் பொடி எப்போ சேர்த்து இது பண்ணாலுமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூனும், குழம்பு மசாலாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்படி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு அளவு வந்து இதாகிடக்கூடாது. தண்ணியோட அளவும் ரைஸோட அளவும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸு. இப்போ இந்த நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து அதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்க்குறத விட அரிசியை நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த காய்கறியோட நல்ல மசாலாவோட கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் இதை எடுத்திருக்கேன். அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்து இது பண்ணலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். இதை எடுத்து அப்படியே தாளிக்கிறதுக்கு அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கடைசியாக வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா வதக்கி தாளித்து அந்த குக்கரில் 2 விசில் எடுத்து வச்சுருக்கிறதுல சேர்த்துக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ.